பட்டிமன்ற முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் தாயே என்று பேச வருகிறார் கொல்லப்பொடி கே அலாவுதீன் பாஷா அவர்களது மகன் கே ஷேக் முகமது தௌஹீத் அவர்கள். புரட்டாளர் சரிமா. குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாய்தான். என்னவோ எதிரணி தலைவர் அணிக்கு வந்து சேர்ப்பார் என்று பார்த்தா இந்த நடுவரை பார்த்து ஒரு பாட்டு பாடி அழிச்சடிச்சுட்டு போறாரு. நான் திருப்பி போய் பாட்டு படிச்சேன் பாருங்க. பாட்டுக்கு மயங்காத நடுவர்களே மாட்டிக்கிட்டு தோப்பீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நடுவர்களே, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பிள்ளையை வளர்க்க காய்படக்கூடிய சில கஷ்டங்களை சொல்றேன், கேளுங்க. கேட்டுட்டு நீங்களே முடிவு சொல்லுங்க. குழந்தை வளர்ப்பு யார் பெண்ணுக்கு பெருசு, தாயா தந்தையானு? நடுவர்களே, உலகத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டவன் நபிமார்கள் தான். ஆனா அவங்களோட கஷ்டத்தை கஷ்டம்னு சொல்லவே கிடையாது. ஆனா ஒரு தாயோட கஷ்டத்தை பத்தி அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அவ கஷ்டத்தோட சுமந்தா, அவ கஷ்டத்தோட பெற்றெடுத்தா, அவ கஷ்டத்தின் மீது கஷ்டமாக இப்படி ஒரு விஷயத்துல 4 இடத்துல கஷ்டம் 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 அல்ல அழுத்தி சொல்றான். ஏன் ஒரு தந்தையை குழந்தையை தூக்கி கஷ்டப்பட்டாங்க, சுமந்து கஷ்டப்பட்டாங்கன்னு எங்கேயாவது குர்ஆன்ல சொல்லி இருக்கா? இல்லையே. இப்ப சொல்லுங்க, குழந்தை வளர்ப்புல யாருக்கு வந்து அதிகம்? தாய் தானே. நடுவர்களே, தாய்க்கு எப்பவுமே பிள்ளையை பற்றி தான் கனவு. ஆனா ஒரு தந்தையோட கனவு எப்படி தெரியுமா இருக்கும்? வியாபாரத்தில் தான். பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது, ஒரு கடையா எப்படி 2 கடையா மாற்றுவது, 2 கடையை எப்படி 3 கடையா மாற்றுவதுன்னு அவங்களோட கனவாக இருக்கும். பிள்ளைகள் சொல்லியிருக்காரு. அப்படி கிடையாது. தாய் 24 மணி நேரம் உன் பிள்ளை பற்றி யோசிச்சுட்டே இருப்பா. அப்படி ஒரு தாய் பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாய் அல்லாஹ்விடம் துஆ கேக்குறாங்க. இறைவா, என் வயிற்றில் இருக்கும் இவளையும் இவரது சந்ததிகளையும் சைத்தான் தீண்டி விடாமல் பாதுகாத்து விடு. நடுவர்களே, இந்த துஆவை இறைவன் ஏற்றுக்கொண்டார். அழுது கொண்டே பிறக்க வேண்டிய குழந்தை அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு துளி கூட அழுகாமல் பிறந்தாங்க. பெற்றெடுக்கும் முன்னே ஒரு தாய் தன் பிள்ளையின் வளர்ச்சியை எண்ணி விடுவாள். அதுதான் தாய். ஏதோ எதிரிக்காரர்கள் சொன்னாங்க 7 வயசுல அதான் பையனை தொட போக சொன்னாங்களாம். அதுவும் 10 வயசு ஆயிடுச்சுன்னா அடிச்சு தொட போக சொன்னாங்களாமே. இதெல்லாம் நம்மள மாதிரியா இருக்கு. யாருப்பா நீங்க அடிக்கிற பிள்ளைகளை தொட போன்னு சொல்லி அடிச்ச அத்தா எந்த ஊர்ல இருக்கிறாங்க? ஒருவேளை பள்ளவட்டியில இருக்காங்களா? இல்ல. நீ பேசு. கம்பி கட்ட கடையெல்லாம் இங்க வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கம்பியை தப்பா கட்டுவார் அவரு. நடுவர்களே, வருடம் மே 2ஆம் ஞாயிறு அன்னைய தினம் கொண்டாடப்படுகிறது. நான் சொல்றேன், தாய்க்கு ஒரு நாள் கொண்டாடக்கூடாது, அவர்கள் ஒவ்வொரு நாளும் அன்னைய தினத்தை கொண்டாடப்பட வேண்டும். அது மட்டுமா? ஹதீஸ்ல அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், தாயின் பாதத்துக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்களே. தாய் என்பவள் பிள்ளை பற்றும் காணுங்களே ஹஜ்ரத் கவிதையை சொல்லியிருக்கிறாங்க. கவிதை கேளுங்க, அதை கேட்டு நீங்க அழுதா கூட அதுக்கு பட்டிமன்றம் பொருட்கள்ல பட்டிமன்றமே நகைச்சுவை பட்டிமன்றம். ஆனா நீ சொல்ல போற கவிதையை கேட்டு நாங்கெல்லாம் அழ போறோம்னு சொல்ற. நீ சொல்லுப்பா, நாங்க அழுகுறோம். தாயும் தங்கமனசி கருவுற்றால் இன்பிட்டார், கணம் ஏற ஏற மனம் இறைந்தார், சுமையை சுகம் என்றால் சிரமங்களை சகிப்பேன் என்றால், வயிறு தடவி வரலாறு சொன்னாள், ஆணாய் பெண்ணாய் பல நினைத்தாள், எது என்றாலும் ஏற்க சம்மதித்தாள், அழுகையில் அர்த்தங்கள் உணர்ந்தாள். சமுதாயத்திற்கு வேண்டுகோள், சமுதாயத்திற்கு வேண்டுகோள், தொப்புள் கொடியை அறுக்காதீர்கள், தொப்புள் கொடியை அறுக்காதீர்கள், தாயை செய்து பிரிக்காதீர்கள், இனிவரும் தாய் செய் இணையே இருக்கட்டும். எதிரிக்காரங்களை நான் சொன்ன கவிதையை கேட்டு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும் போல கண்ணத்தை வச்சுக்கோங்க. அவரு கண்டு வேர்த்துச்சு. அவரு தாய் என்பவள் ஒரு குழந்தைக்கு மட்டுமல்ல, ஒரு வீட்டிற்கு சென்ட்ரல் கிராசிங் யூனிட் அவள் தான். வீடு ஒரு சூரிய கிரகம் என்றால் தாயின் பூமியாகத்தான் இருப்பார். அதனால்தான் நடுவர்களே, ஒரு சஹாபி நான் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவர்கள் சொன்னார்கள், உன் தாய் என்று சொன்னார்கள். அவர் மீண்டும் மீண்டும் 3 முறை கேட்டோம், உன் தாய் தான் என்று பதில் சொன்னார்கள். நடுவர்களே, பட்டிமன்ற தீர்ப்பை போல இப்படி 3 முறை சொல்லி இருக்கிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்கு தெரியுமா தாய்க்கு இவ்வளவு வேலை கொடுக்கிறார்கள்? அது உதாரணமா ஒரு சம்பவத்தை சொல்றேன், கேளுங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு 2 வயசு இருக்கும்போது அவங்களுடைய அம்மா யமன்ல இருந்து மக்காவுக்கு வந்து மத்த மதரசால இருக்காங்க.
ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு இமாம் கற்றுத்தர ஆரம்பிக்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொன்னதும் 1ல இருந்து 5 ஜுஸ் வரையும் பார்க்காம ஓதி முடிச்சிட்டாங்க. ஒரு சூழ கிடையாது, குர்ஆன்ல பாதி ஓதி முடிச்சிட்டாங்க. உடனே இமாமுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எப்படி மனனம் செஞ்சீங்க? நீங்க கத்துக்க வந்தீங்களா இல்ல எனக்கு கற்றுக் கொடுக்க வந்தீங்களா என்று கேட்டார்கள். உடனே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் என் தாய் தான். நான் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது டெய்லியும் 5 ஜுஸை மனனம் செஞ்சு ஓதிட்டே இருப்பாங்க. அதை கேட்டு நானும் மனனம் செய்தேன். என் தாய் மட்டும் 30 ஜுஸையும் மனனம் செய்திருந்தால் நான் ஹாஃபிஸாக வந்திருப்பேன் என்று சொன்னார்கள். இதுக்கெல்லாம் காரணம் தாய் தான். நடுவர்களே, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்ற பழமொழிக்கு ஏற்ப தாய்க்கு நபி கொடுத்த மேன்மையை நம் தாய்மார்கள் நம்மை வளர்ப்பதற்கு வருகின்ற கஷ்டத்தினால் தான். தந்தை பங்குக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் சொல்லி இருக்கிறாங்களா? இல்லையே. அப்புறம் எந்த தைரியத்துல வந்து அவங்க எதிர்க்காரங்க 3 பேரும் தாய் தான் குழந்தையோட எதுவும் பங்காற்றுன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போனா யாருப்பா சோறு போடுற? தாய் தானே. அதனால பார்த்து பேசிட்டு போக நமக்கு சோறு தான் முக்கியம். சார்பு யார் பக்கம்? சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? வீட்டுக்கு போனா சோறு வேணும் இல்ல? அத்தாவுக்கு பேச அத்தாவை சாப்பாடு போட்டு தருவாரு, அம்மாலையே சாப்பாடு போட்டு தரணும். வீட்டுக்கு போனா சாப்பிடணும், அதுக்காக அம்மாடி பேசுங்க. என்னையா இப்படி மிரட்டுற? சோறு கூட கிடைக்காம மிரட்ட எப்படியா? சார்பு யார் பக்கம் இருந்தாலும் தீர்ப்பு எந்த பக்கம் இருக்கட்டும் போய் விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தௌஹீத் அழகான பேசு. பொதுவா தௌஹீத் பேச்ச நம்ம கேட்கறது இல்ல, ஆனா இந்த தௌஹீத் பேச்ச கேட்கலாம். இந்த தௌஹீத் பேச்சுல கொஞ்சம் உண்மை இருக்கு. அழகான பேச்சுக்களை தௌஹீத் சொன்னார். தாயினுடைய சிரமம் எப்படி? ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளையை சுமக்கின்றார்கள், பெற்றெடுக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொன்றையும் அளப்பதற்கு ஒரு கருவி இருக்கு. ஒவ்வொன்றையும் அளப்பதற்கு ஒரு கருவி இருக்கு. துணியை அளப்பதற்கு மீட்டர் வச்சிருக்கிறார்களா? பாலை அளப்பதற்கு லிட்டர் என்று வைத்திருக்கிறார்களா? அதே போல இந்த ஒலி சவுண்டை அளப்பதற்கு டெசிபல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு மனிதன் படக்கூடிய வலியை, அந்த பெயின், இதை அளப்பதற்கும் இன்றைய நவீன கருவிகள் இருக்கிறது. அதற்கு டால் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனால 30 டால் வலியை தாங்க முடியும். ஒரு போலீஸ் அடிக்கிறாரு, எவ்வளவு அடிச்சா இந்த பையனுக்கு உயிர் போகாது அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியும். 30 டால் அளவு அப்படி அதை தாண்டி ஒரு ஆளுக்கு, ஒரு மனிதனுக்கு வலி வருகிறது என்று சொன்னால் ஒருவேளை அவங்க ரூஹு போயிடலாம். இந்த நிலையில அல்லாஹ் பிரசவ நேரத்தில் ஒரு தாய்க்கு எவ்வளவு வலியை கொடுக்கிறார் என்று சொன்னால் 60 டால் வலியை கொடுக்கிறார். அதனால்தான் அது பிரசவம். இன்னொரு முறை அந்த தாய் உயிரோடு வருகிறார். ஒரு பிரசவத்தில் ஒரு குழந்தை மட்டும் உயிரோடு வருவதில்லை, இன்னொரு ஜீவனாக அந்த தாய் மீண்டும் உயிரோடு வருகிறார். அந்த அளவுக்கு உயிர் போய் உயிர் வர்றதா பிரசவம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணி சிரமத்தோடு பிள்ளையை சுமந்தாள், சிரமத்தோடு பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்றெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அப்படிங்கிற செய்தியை தௌஹீத் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது அம்மாவுடைய பாசம் இருக்குது, இதுக்கு அளவே கிடையாதுங்க. ஒரு சின்ன குழந்தை பிறந்து 2 மாசம் ஆயிருக்கும். 2 மாசம் பிள்ளைக்கு ஏதாவது தெரியுமா? ஆனா அந்த பிள்ளை அப்படியே சும்மா ஏதோ முறைக்கும், மழை மொழியில ஏதோ ஒண்ணு சொல்லும், அதுக்கு தாய் ஒரு அர்த்தம் கொடுப்பான். அந்த பிள்ளை அப்படியே மழலை மொழியில சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லும். உடனே அந்த அம்மா சொல்லுவா, அத்தாவை தேடுதியோமா, அத்தாவை தேடுதியோமா, அத்தாவை தூக்கணுமோமா, மாமாவை தேடுதியோமா, மாமாவை தூக்கணுமோமா. அவருக்கு சின்ன குழந்தையினுடைய ஒரு சிறுகளுக்கு கூட அழகான அர்த்தங்களை சொல்லக்கூடிய பாசக்காரியாக தாய் இருக்கிறார். அதனால்தான் ஒரு கவிஞன் சொன்னா, தத்து பித்தென்று பேசினாலும், தத்து பித்தென்று பேசினாலும் தன் பிள்ளை பேசுவது தத்துவம் என்று சொல்பவள் தாய் மட்டும்தான். தன் பிள்ளையினுடைய பேச்சு, ஒரு தாய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, தன் பிள்ளை எவ்வளவு அசிங்கமாக இருந்தாலும் ஒரு தாய் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பேரழகு என் பிள்ளை, பேரழகு என் பிள்ளை என்று யார் சொல்லுவாள்? தாய் தான் சொல்லுவாள். மழையில் நனைந்து கொண்டு ஒரு வீட்டிற்கு வந்தார். அத்தா சொன்னாரு, மழை வரும்போது யார வெளியில போகண்டு பையனை திட்டினாரு. ஆனா அம்மா தான் சொன்னா,
என் பிள்ளை வெளியில போகக்கூடிய நேரம் தானா இந்த மழை வரணும் என்று மழையை திட்டியவள் தாய் இந்த அளவிற்கு பாசக்காரியாக இருந்து அன்புள்ளவளாக இருந்து பிள்ளையை உருவாக்குவள் தாய் அப்படிங்கிற செய்தியை தௌஹீத் ரொம்ப அழகா பேசுறாரு. அடுத்து